கரூர் நெரிசல் வழக்குல டெல்லி போன விஜய் இன்னைக்கு சென்னை திரும்பியிருக்காரு. பட் ஒரு நாள் ஃபுல்லா டெல்லியில இருந்திருக்காரு. டெல்லியில இருக்கிறப்போ ஏதோ பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் ஒரு பக்கம் நடந்திருக்கு, ஒரு பக்கம் ஒரு ஆதரவு குரல் வந்திருக்குது. விஜய்க்கு ஆதரவு தர அளவுக்கு யார் அந்த ஆளு அப்படின்னு ஒரு பக்கம். சிபிஐ விஜய் கிட்ட சரமாரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன மாதிரி கேள்விகள்லாம் அவங்க கேட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரி விளக்கங்கள் தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் பொங்கலுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் போஸ்ட்போன் ஆயிருக்குது. விஜய்க்கு இந்த கரூர் ஸ்டாம்பைடு விஷயமா போன சண்டே பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து அழைப்பு வந்திருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் அப்புறம் நம்ம ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் போயிட்டு லாஸ்ட் மந்தே அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ சண்டே போனவர் இன்னைக்கு டியூஸ்டே, இன்னைக்கு தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. நேற்று காலையில ஒரு 11:30க்கு தொடங்கின அந்த விசாரணை கிட்டத்தட்ட 7 hours கண்டினியூஸா போயிருக்குது. விஜய் அவர்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள்ல நீ ஏதாவது ரெஸ்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இல்ல பரவாயில்ல, நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தரேன், இதுக்கு நீதி கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்லியிருக்காங்க. ஈவன் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட வெளியே போய் நீங்க சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியும் இவங்க ஆர்டர் பண்ணி அந்த ரூம்லேயே தான் வந்து சாப்பிட்டுருக்காரு. இந்த விசாரணையில விஜய் அவர்கள் கிட்ட பேசிக்கான சில கொஸ்டின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுற சிபிஐ ஆஃபீஸர்ஸ் லைக் உங்களுடைய பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, நீங்க ஏன் இந்த வழக்கை தொடர்ந்தீங்க, அந்த ஸ்டாம்பை நடக்கிறதுக்கு முன்னாடி கரூர்ல இருக்கிற அந்த வேலுச்சாமிபுரம் அந்த சாலையை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன, நீங்க போலீஸ் கிட்ட அனுமதி வாங்குறப்போ எழுத்துப்பூர்வமா 10,000 பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க. 10,000 பேர் வருவாங்க அந்த சாலையில அப்படிங்கிறத எதன் அடிப்படையில நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க. இந்த மாதிரி இந்த கேஸுக்கு ரிலேட்டடான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருக்காங்க. முக்கியமான சில கொஸ்டின் என்னன்னா, நீங்க பிரச்சாரம் செய்யற இடத்திற்கு ரொம்ப லேட்டா தான் போயிருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி 11:30 தான் நீங்க அங்க வர்றதா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்ததா விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது அக்செப்டன்ஸ், ஓகே சரி. அப்படி இருந்தாலும் அது லேட் ஆகுதுன்னா உங்களுடைய இன்ஃபார்மர்ஸை வச்சோ இல்ல அங்க இருக்கிற உங்களுடைய தொண்டர்கள் கிட்டயோ இல்ல மக்கள் கிட்டயோ இது மாதிரி விஜய் அவர்கள் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கலாம்ல, அதையே நீங்க சொல்லல. ரோட் ஷோ போறப்போ நீங்க ஏன் அவ்வளவு கூட்டத்தில் நம்ம இறங்கினா பிரச்சனையாகும் இல்ல வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தீங்க? உள்ளே நீங்க கூட நீங்க பேசிருக்கலாமே. காவல்துறை சைட்ல இருந்து நீங்க ரோட் ஷோ போகாதீங்க, ஜஸ்ட் உள்ள இருந்து நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தும் நீங்க வாகனத்தை விட்டு வெளியே இறங்கினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் கிட்ட சிபிஐ ஆபீசர்ஸ் தரமாரியான கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்போ நீங்க மட்டும் தான் அங்க மிட்ல இருந்திருக்கீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி சரௌண்டிங்ஸ்ல சுத்தி இருக்க எல்லா விஷயங்களுமே தெரியும். சோ அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஸ்டாம்பைட் நடக்க போகுது இல்ல ஒரு அசம்பாவிதம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு நீங்க உங்க உரையை கண்டினியூ பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது இல்லாம இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உங்களை யாரு அந்த இடத்துல இருந்து நீங்க உடனடியா வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த கொஸ்டின் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க ஆல்ரெடி கொடுத்த புகார்ல பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டோம், கரூரோட பார்டர் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். பட் ட்ரை பண்றப்போ போலீஸ் சைடு இருந்து நீங்க வராதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சென்னை சேஃபா போங்க, உங்களுடைய சேஃப்டி எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சைடு இருந்து தாவேகாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததால விஜய் அவர்கள் அண்ட் அவருடைய தொண்டர்கள் அண்ட் அவருடைய அதிகாரிகள் எல்லாமே டக்குன்னு கரூரை காலி பண்ணிட்டு சென்னை போனதாக விஜய் சைடு இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு விஜய் அவர்கள் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதாகவும், ஆமா இல்ல எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல பதில் சொன்னதாகவும் பிளஸ் எழுத்துப்பூர்வமா அவங்க எழுதி வாங்கிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்டாம்பை நடக்கிறப்போ இதுக்கு பெர்மிஷன் கொடுத்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளான டேவிட்சன் தேசாவிர்தம், ஜோஷி நிர்மல்குமார் இவங்க கிட்டே விசாரணை நடந்திருக்குது. அவங்க கிட்டே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல விஜய் ஆல்ரெடி பங்கேற்ற நிறைய கூட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கானோர் வருவாங்க. இந்த பலாயிரக்கணக்கானோர் மக்கள் வருவாங்க அவரை பாக்குறதுக்கு, ஏன்னா அவர் ஒரு செலிபிரிட்டி இல்லையா. ஸோ வருவாங்கன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் வெறும் 500 போலீஸ்க்கு மட்டும் அலோட் கொடுத்தீங்க, இது 10வது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும், தாவேகா சைடு நாங்க 607 போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நாங்க எழுதி கொடுத்திருந்தோம், இவங்க பாத்தீங்கன்னா வெறும் 500 பேர் தான் கொடுத்தாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில முரண்பாடான அந்த நம்பர்ஸ் விளையாட்டு பாத்தீங்கன்னா அங்க நடந்திருக்கு. இதற்கப்புறம் நிறைய இன்டெப்தான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷனாவோ இல்ல நியூஸ்லயே இன்னும் வெளியே வரல, இனிமேல் போற காலத்துல வெளியே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் கிட்ட நீங்க அடுத்த விசாரணை அட்டன் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ ஆபீசர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்கள் இல்ல எனக்கு கொஞ்சம் கட்சி பணிகள் பிளஸ் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இது இல்லாம என்னுடைய படமான ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நான் தமிழ்நாடு போய் நான் அங்க இருந்தாதான் என்னால அதை கவனிக்க முடியும், எனக்கு கொஞ்சம் விலக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய லாயர்ஸ் வச்சு பேசுறதாகவும், இதனால இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 19th பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள்
மறுபடியும் வரணும். இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேத்து நைட்டு விஜய் அவர்கள் சென்னை திரும்பிட்டாரு. சென்னை திரும்பினதுக்கு அப்புறம் அவருடைய நம்ம இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பிரஸ் மீட் பண்ணி வந்துட்டு நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரஸ் மீட்ல இந்த ஸ்டாம்பைடுக்கு மெயின் காரணமே பாத்தீங்கன்னா அங்க இருந்த லோக்கல் போலீசஸ் அண்ட் அங்க இருந்த லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் உடைய அழுத்தம் பிளஸ் இந்த விஷயத்த ரொம்ப மெத்தனமா கையாண்ட ஆளும் அரசாங்கம் இவங்களுடைய அலட்சிய போக்கால தான் 41 உயிர்கள் போயிருக்கு. இவங்களுடைய குடும்பங்களையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிரட்டி வந்துட்டு கையெழுத்து வாங்கினதாகவும், இது இல்லாம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, நிறைய எக்ஸஸான நம்பர்ஸ் எல்லாம் வந்து அதுல ஆட் பண்ணிருக்கதாகவும் எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதற்கான ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க சிபிஐ ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டோம். அண்ட் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறதையும் நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த விஷயம் அடுத்த லெவலுக்கு வந்து போறப்போ யார் மேல தப்பு இருக்கு, என்ன விஷயம் போயிருக்கு, யார் யாரெல்லாம் கைதாவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வரும். இது இல்லாம ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அழுத்தங்கள் கொடுக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி ஜனநாயகன் படம் வெளியே வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில டெல்லியில அந்த ஒரு நாள் தங்கியிருந்தார் இல்லையா, ஸோ அந்த ஒரு நாள் தங்கியிருந்தால அவர் யாரை மீட் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்கு. பட் சில சோர்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் பார்ட்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தான் அவர் மீட் பண்ணதாகவும் தொலைபேசியில பேசினதாகவும் சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. விஜய் அவர்கள் தமிழகம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தடுக்க நினைப்பது தமிழக கலாச்சாரத்தின் மீதுக்கான தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு என்னுடைய ஆதரவை விஜய்க்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண ஜனநாயகன் படத்தினுடைய இந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேஷனல் லெவல்ல வந்து இஷ்யூஸா போயிட்டு இருக்குது. இவங்களே அழுத்தம் கொடுத்து அவரை வந்துட்டு நேஷனல் லெவல்ல வந்துட்டு பெரிய ஆளாக்கி விட்டுருவாங்க போல, அப்படிதான் வந்துட்டு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய சப்போர்ட் ஒரு சாதாரண நடிகர் கம் பொலிட்டீஷியன், இன்னும் அவர் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவே கிடையாது, அந்த பொலிட்டீஷியனுக்கு இவர் ஏன் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து ஒரு 15 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா 2009 வேட்டைக்காரன் டைம்ல அந்த ஃபர்ஸ்ட் விஜய் ராகுல் காந்தியை வந்து டெல்லியில மீட் பண்ணதாகவும் தனக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சின்ன பையனா இருக்கீங்க, இளைஞர் அணியில வேணா நீங்க சேர்ந்துக்கோங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போட்டும் அரசியலை கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்போ வந்து நம்ம தொடர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரல் கன்ஃபர்மேஷன் அப்போ கொடுத்ததாகவும் சில விஷயங்கள் இருந்தது. கண்டிப்பா 2026ல விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்து பயணப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறதாக வந்து சோர்சஸ் சொல்கின்றன. ஏன்னா 2021ல டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் இவங்க 2 பேரும் அலைன்ஸ் வச்சதால தான் அந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல விஜயால தனியா வந்து ஒரு பெரிய போர்ஸை வர முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் இருந்தாதான் அவரால் வந்துட்டு அவர் நினைச்ச வந்தவுடைய இடத்த வந்துட்டு அடைய முடியும். ஸோ அந்த இடத்துக்கு அடையிறதுக்கு தமிழகத்துல காங்கிரஸ் பார்ட்டி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சினிமாவை தெரிஞ்சவங்க வந்துட்டு சொல்றாங்க. கரூர் ஸ்டாம்பைட்லே கரூர்ல இருந்து அவர் சென்னை போயிட்டு அடுத்த நாள் இந்த இஷ்யூ நேஷனல் லெவல்ல வந்து எல்லாராலையும் பெருசாக்கப்படுறப்போ ராகுல் காந்தி விஜய் கிட்ட தொலைபேசியில பேசி ஆறுதல் சொன்னதாக ஒரு நியூஸும் வெளியே வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026ல விஜய் அவர்கள் ஜெயிக்காம ஒரு ஆப்போசிட் பார்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டா கூட 2029ல பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல அடுத்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வருது. ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே சொல்றாங்க. ஒருவேளை 2029ல காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி வந்துட்டாங்கன்னா அடுத்த 2 வருஷத்துல 2031ல கண்டிப்பா காங்கிரஸ் பார்ட்டி விஜய் கூட அலைன்ஸ் வச்சு 2031ல விஜய் சிஎம் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. காலம் யாரை கொண்டு போய் எந்த இடத்துல உட்கார வைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு யாராலையும் கணிக்கவே முடியாது. இதற்கு விஜய் நீங்க கவனிச்சாலே நல்லா புரியும். ஸோ தொடர்ந்து நம்மளும் அரசியல் பேசலாம். விஜய் அவர்களை வந்துட்டு நிறைய கூர்ந்து கவனிங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளிவரும். ஸோ இந்த இஷ்யூ பத்தி இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை.